இந்த பப்ளிக் ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணால் அதுலேயும் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்களா, அது உண்மைதானா? அதாவது பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற போது உங்களோட டேட்டாஸை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு நிறைய ஆக்சஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி. ஏன்னா யுவர் லைக் உங்களோட நெட்வொர்க் லோக்கல் நெட்வொர்க்கில் நீங்கள் அவங்க கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. அதில் வந்து நிறைய டேட்டாவை அக்சஸ் பண்ணுற மாதிரியான இருக்குது. ஸோ வைஃபையை தாண்டி பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு டைப் ஆஃப் யூஎஸ்பிஸ்லாம் கனெக்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது வந்து கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக்ஸில் தான் கனெக்ட் ஆயிருக்கா, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் தான் அது கனெக்ட் ஆயிருக்கான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ எனக்கு டவுட்டு, இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம சிஸ்டம்லேயே கனெக்ட் பண்ணாலும் அதில் வந்து மேலே போய் நம்ம அலோ ஆக்சஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் சிஸ்டம்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். கரெக்ட். அந்த செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து அதை வந்து ஸ்டெல்த் மோடில் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, விச் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. அண்டு உங்களோட சார்ஜிங் டைமில் எதனாலும் எடுத்துக்கோ அப்படின்னு நீங்கள் கொடுத்த எனக்கு வந்து நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் போய் சார்ஜ் போட ஆரம்பிப்பீங்க. ஒரு 5% இருக்கும்போது 10% இருக்கும்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டியாக தெரியும், எனக்கு சார்ஜ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இதையும் ஆக்சிடென்டலாவோ இல்லைனா இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு இதில் நீங்கள் கொடுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.